ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 வெள்ளிக்கிழமை, அதாவது வரலட்சுமி விரதம் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிலாம் பூஜை பண்ணலாம், பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜை வந்து எப்படி பண்ணலாம், யார் யார் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்போம். அதனால் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வரலட்சுமி பூஜை வந்து இந்த வாட்டி வந்து 25, அதாவது வெள்ளிக்கிழமை வருது. ஸோ நீங்கள் வந்து வியாழக்கிழமையே வந்து வீடு எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிடுங்க, நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஸோ வியாழக்கிழமையே நீங்கள் எல்லா பூஜையும், தேவையான பாத்திரங்கள், அப்புறம் வீடு எப்போவுமே வந்து சுத்தமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வீடு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நல்லா வந்து வாசு தெளித்து அழகாக வந்து கோலம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கோலம் தெரியுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க, பூஜை செஞ்சீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து நல்லது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து காலையிலே வந்து கோலம்லாம் போட்டுருங்க. கோலம்லாம் போட்டுட்டு நம்ம எப்படி கோலம் போட்டு நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக வீடை வச்சுட்டு நம்ம விருந்தாளியை கூப்பிடும்போது நம்ம வீடெல்லாம் எப்படி ஒரு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம்ல, அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டு வீடெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து வருவாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நீங்களே காலையில குளிச்சுருப்பீங்களா, குளித்து முடிச்சுட்டு பெண்கள் வந்து எப்பயுமே வந்து கொண்டை போட்டுட்டு பூஜைலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து முடியை நல்லா காய வச்சுட்டு சின்னதாக ஒரு பின்னல் பின்னிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த சரிகை வச்ச சாரீ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட்டிக்கோங்க. இப்போ வந்து அம்மனை எப்படி அலங்கரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அம்மனுக்கு வந்து பட்டு சேலை, நம்ம கலசம் வைப்போம்ல, ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் வந்து என்ன பாத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பித்தளை குடமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து செம்பு. ஸோ எந்த இதுனாலுமே ஓகே, பித்தளை, செம்பு இல்லை சில்வர். ஸோ அந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது ஃபுல்லாக வந்து தண்ணி நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் வந்து குடுமியோடு வச்சுருவாங்க. வச்சுட்டு அது ஃபுல்லாக வந்து நூல் சுற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அம்மனோட முகம் இருக்கிற மாதிரி உருவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அழகாக அந்த தேங்காயில் வந்து கட்டிக்கலாம். கட்டிட்டு நீங்கள் வந்து பட்டு சரிகை உள்ள சாரீ வந்து நீங்கள் அம்மனுக்கு கட்டி விடணும். ஸோ இந்த கருப்பு வெள்ளையை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற கலர் வந்து நீங்கள் அம்மனுக்கு வந்து புடவை வந்து கட்டி விட்ருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்கள் மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதை வந்து கட்டிட்டு அம்மனுக்கும் வச்சுருங்க. ஸோ அம்மனை ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வந்து பூஜை பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிடுங்க. நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து அம்மனை வந்து வழிபடுங்க. இந்த அம்மன் வழிபடுறதுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் பாயாசம், ஸோ இந்த மாதிரி இனிப்பு வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த இது வந்து செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து சுமங்கலி பெண்கள் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். நீங்கள் சுமங்கலி பெண்களை வந்து கூப்பிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்படிலாம் வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து இந்த குங்குமம், மஞ்சள், ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு புடவை ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 3 பேருக்கு இல்லை 5 பேருக்கு வந்து நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது பண்ணுறதுனால வந்து உங்களோட தாலி பாக்கியம் வந்து அதிகம், அதோட வந்து வலிமையாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்களோட ஆசீர்வாதமும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் அவங்க வரலட்சுமி பூஜை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா அவங்க தாலி பாக்கியம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பெண்களோட ஆசீர்வாதமும் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த பூஜையை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடு வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும். ஸோ கல்யாணம் ஆகலை அப்படின்ற கவலைப்படுறவங்க வந்து சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகும். ஸோ அவங்க இந்த பூஜையை வந்து
கூட இருந்து மேற்கொள்ளலாம். யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் வந்து அதோட கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் மேற்கொள்ளும்போது சீக்கிரமே வந்து திருமண பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வந்து திருமண தடை வந்து ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் வந்து முடிவாகுது. ஸோ அப்போ பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பூஜை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணலாம். இந்த மகாலட்சுமியை வச்சு நம்ம இது பண்ணும்போது வீடுகளும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். வீடு வந்து எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்ததாகவே வந்து இருக்கும். செல்வமும் செழிப்பாகவும் வந்து நம்ம வாழலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி விரதம் வந்து நீங்கள் விருந்து ஸோ முழு மனசோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது. நீங்கள் சாப்பிட்லாமா, சாப்பிடாம இருக்கலாமா, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடாம இருக்கிற மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரி ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து மேற்கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.